உள்ளாட்சி தேர்தல் சட்டத்திருத்த மசோதாவை உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி பேரவையில் தாக்கல் செய்தார். அது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஞ்சீவிடம் கேட்கலாம். சஞ்சீவி, உள்ளாட்சி தேர்தல் சட்டத்திருத்த மசோதா பற்றி சொல்லுங்க. ராஜலட்சுமி, தமிழக சட்டப்பேரவை மூன்றாவது நாளாக இன்று கவர்னர் உரை மீதான விவாதம் நடைபெறுகிறது. இந்நிலையில் முதலாவதாக இன்று காலை பேரவை தொடங்கிய பிறகே உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சி தேர்தல் சட்ட திருத்தத்தை பதிவு செய்தார். இந்த சட்ட திருத்தத்தில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் மாமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால், அதாவது ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தலிலும் மேயருக்கும் சரி மாமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் தனித்தனியாக வாக்களித்து தேர்ந்தெடுப்பார்கள். இந்நிலையில் அதில் திருத்தம் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் எப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறார்களோ அதே போல மாமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து மாமன்றத்தில் வரக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் மேயரை தேர்ந்தெடுப்பார்கள் என்ற ஒரு சட்ட திருத்தம் தற்போது சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இது சட்டமாக இன்னும் கொண்டு வரப்படவில்லை. இந்த சட்ட திருத்தத்தை பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து சென்ற அதிமுகவுடைய ஆட்சியில், அதாவது அதிமுக சென்ற முறை ஆட்சியில் இருக்கும்பொழுது பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு என்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. இந்நிலையில் இந்த சட்டத்தை இந்த நடக்கக்கூடிய இன்னும் 6 மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலில் நடைமுறைப்படுத்த முடியாது என்ற விஷயத்தை சட்ட முன்வடிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் 2011ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட பாப்புலேஷன் சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சில குழப்பங்கள் உள்ள காரணத்தால் அந்த சட்ட திருத்தத்தை, குறிப்பாக இந்த நடக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. இந்நிலையில் எப்பொழுதும் போல 33%, அதாவது 1/3 தான் இந்த நடக்கக்கூடிய தேர்தலில் இடஒதுக்கீடு பெண்களுக்கு இருக்கும் என்ற ஒரு சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திமுக சார்பாக எதிர்ப்பு எழுந்தது. குறிப்பாக முன்னாள் மேயர் மற்றும் தற்போது சைதாப்பேட்டையுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த எதிர்ப்பை பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். இந்நிலையில் தற்போது இது வெறும் சட்டமன்ற முடிவாக வைக்கப்பட்டுள்ளது தவிர இன்னும் சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை. இந்நிலையில் கட்சிகள் சார்பாக விவாதம் முடிந்த பிறகு இன்றோ அல்லது நாளை மாலையோ அதாவது நாளை சட்டப்பேரவை முடியும் பட்சத்தில் இந்த சட்டமன்ற முடிவு மேல் விவாதம் நடத்தப்பட்டு இந்த சட்டங்களாக கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. சஞ்சீவி, இன்று எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ள விவாதங்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா எப்போது பதிலளிக்க இருக்கிறார்? ராஜலட்சுமி, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இன்னும் சட்டப்பேரவைக்கு இன்று வரவில்லை. இந்நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை திமுக சார்பாக அதாவது எதிர்க்கட்சி தலைவர், சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் மற்றும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி திமுகவுடைய துணைத் தலைவர் திரு துரைமுருகன் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று வரை இன்னும் பேசவில்லை. இந்நிலையில் கடந்த 2 நாட்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கவர்னர் உரை மீதான விவாதத்தின் போது பல எதிர்க்கட்சிகள் பல விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் நேற்று முன்தினம் பதிலளித்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் கூட இலங்கை தமிழர் பிரச்சனை பேசப்பட்டது. இந்நிலையில் இலங்கை தமிழருக்கு யாரு ஆதரவு அதிகமாக கொடுத்துள்ளார்? இந்நிலையில் நேற்று அதிமுக சார்பாக பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக தான் இலங்கை தமிழருக்கு துரோகம் செய்தது என்ற பல விஷயங்களை குறிப்பிட்டார். இந்நிலையில் நேற்று இதனை பேசிய துரைமுருகன் இலங்கை தமிழர் விவகாரத்தில் ஒரு விவாதம் நடத்த தயாரா என்று அதிமுகவிடம் கேள்வி கேட்டார். இந்நிலையில் நேற்று அதன் விவாதம் நடக்கவில்லை. இந்நிலையில் இன்று பேசக்கூடிய துரைமுருகன் அந்த இலங்கை தமிழர் விவகாரத்தை பற்றி பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த திமுக சார்பாக ஸ்டாலின் மற்றும் துரைமுருகன் பேச உள்ளனர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இன்னும் அவைக்கு வரவில்லை. ராஜலட்சுமி. சட்டப்பேரவையின் இன்று நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி.